வெல்கம் டு சித்தோஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியல் பல வகையாக செய்யலாம். ஆனால் இந்த பீன்ஸ் பொரியல் செய்முறையை நடிகர் விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த செய்முறை பீன்ஸ் பொரியல் இப்படி செஞ்சால் அவருக்கு விருப்பமாக சாப்பிடுவாராம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கலாம். அது சூடானோன்னே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், சமையல் எண்ணெய். அதில் கடுகு உளுத்தம்பருப்போடு சேர்த்து போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா மீடியமாக கட் பண்ணி போட்டுங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். ரொம்ப மொறுன்னு வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை இதில் போட்டுக்கலாம். பொரியலுக்கு தகுந்த மாதிரி பீன்ஸுகளை நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸை நல்லா ஒரு தடவை எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பை இப்போவே போட்டுடணும். பீன்ஸு சதைப்பகுதி அதிகமாக இருக்கிறனால உப்பு ஏறாது. அதனால் இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே உப்பை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு கை தண்ணியை அப்படியே மேலாப்பில் தெளித்து விட்டு மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். அது வேகிறது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாயை போட்டுட்டு ஒரு 4 பூண்டு பல் அதில் போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல். இல்லை பல்லாக நீங்கள் தேங்காவை கீறி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு இதை இப்படி ஒன்றும் பாதியமாக அப்படியே பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பீன்ஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்தால் நல்லா வெந்திருக்கும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த சீரகம், காஞ்ச மிளகாய், தேங்காய், பூண்டு இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் தான் இதை அரைக்கணும். பொறுன்னு அரைக்கணும். ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சி அதை மேலாப்பில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இந்த பீன்ஸ் பொரியலில் போட்டிருக்கிற எல்லா மசாலா பொருட்களுமே யூஸ்ஃபுல்லாக பொரியலுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஒவ்வொரு பொருளையும் எந்த விதத்தில் எந்த நேரத்தில் அதை சேர்த்தா எப்படி டேஸ்ட்டு கிடைக்குங்கிறது இந்த டிவி ஷோவில் நடிகர் விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு சின்ன மாற்றம் கூட சமையலில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடலாம். எந்த குழம்பு வச்சாலும் இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. பொதுவாகவே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.